இந்த விட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவான் எப்போ வக்ரம் பெற போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி தற்போது இருக்கின்ற மீன ராசியில சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். எப்போ வக்ர நிவர்த்தி அடையப்படும் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில பயணிக்கிறார் ஒரே ராசியில. இது கடக ராசி ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும், என்ன மாதிரியான வகையில இந்த சனி வக்ர பேச்சு உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. கடகராசி காலபுருஷனுக்கு சுகஸ்தானமான 4வது ராசியா வரும். ஆயில் நட்சத்திரம் கடகத்துல 3வது நட்சத்திரமா வருங்க. ஆயிலத்தின் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் தான். கடகம் ஆயில்யம் என்னதான் சனி பயிற்சி நடந்து முடிஞ்சாலும் கூட இன்றளவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தாக்கமானது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா கடைசி நட்சத்திரம், அதுவும் ஆயில்யம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்லாம் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்கீங்க. சரிங்களா? மன ரீதியாகவும் சரிங்க, குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க, வேலை ரீதியாகவும் சரிங்க, கொஞ்சம் கஷ்டங்கள் சார்ந்தவர்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களோட வாழ்க்கையில எப்படி இருக்கு? சனி வக்ரம் பெறதன் மூலமாக ஏதாச்சும் மாற்றம் நடக்குமானா கண்டிப்பா நல்ல மாற்றம் நடக்கும். பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் சார்ந்த விஷயங்கள், மன குறைகள் சார்ந்த விஷயங்கள் குறையும். அதிலும் குறிப்பாக சனி வக்ரம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 மாத காலங்கள் தோராயமாக எடுத்துக்கோங்க. இந்த 5 மாத காலங்களில் முதல் 2.5 மாதங்கள் உங்களுக்கு சவால்கள் சற்று அதிகமாக இருக்கும். அடுத்த 2.5 மாதங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அதுதான் விஷயம். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். சரி, முதல் 2.5 மாசத்துல என்ன பலன்கள் நடக்கும்? முதல்ல பார்த்தீங்கன்னா செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையால் சனியை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்கை. பேச்சால தான் பிரச்சனை வரும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய வாக்குவாதங்கள், நிறைய கருத்து வேறுபாடுகள், அந்த உரையாடல் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஒன்று பேச அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. அதாவது நீங்கள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. அந்த இடத்துல சின்னதாக ஒரு வார்த்தையை மட்டும் தான் விட்டுருப்பீங்க. அது பெருசாக வெடிக்கும். இது வேலை செய்ய இடத்துக்கும் பொருந்தும், குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தும். வேலை செய்ய இடத்துலையும் அதே தான். நீங்கள் அதாவது சொல்லாத சொல்லை சொன்னன்னு சொல்லிட்டு தவ பேர் வாங்குவீங்க. அல்லது ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதனால அந்த வார்த்தை பெருசா வெடிக்கும். இது போன்ற அமைப்புகள் தான் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாயும் கேதுவும் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல அமரும் போது வாக்குவாதங்கள், வாய் சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கொடுப்பார். அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த வழியில, குழந்தைகள் சார்ந்த வழியில ஒரு ஏக்கத்தை கொடுக்குங்க இந்த அமைப்பானது. சரிங்களா? மேலும் சனி வக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவான விஷயத்த பத்தி ஏன் இப்படி சொல்றேன்னா, நல்லது அப்படின்றது நான் சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில நடக்கதாங்க போகுது. சரிங்களா? ஆனா சில சாதகமற்ற விஷயங்கள், அதாவது தீய விஷயங்கள்லாம் நம்ம சுட்டி காமிக்கணும். அது ஒரு எச்சரிக்கையா நீங்க எடுத்துப்பீங்க. அதுக்காக தான் நான் அழுத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயம் சொல்றதுக்கு எனக்கும் ஆசை தான். ஆனா நெகட்டிவ் சொல்லிட்டு அதன் பிறகு நான் பாசிட்டிவா நான் சொல்றேன். தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் சார்ந்த விஷயங்களை அணி கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுகமான வழியில வருமானமும் உண்டு, அதே மாதிரி மறைமுகமான வழியில பிரச்சனையும் உண்டு. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருப்பாங்க, பின்னாடி இருந்து வேலை செய்வாங்க உங்களுக்கு பின்னாடி. சரிங்களா? நீங்க நல்லதுதான் பண்ணுவீங்க, நல்லதுதான் செய்வீங்க, எல்லாருக்கும் உதவி செய்ய, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாமே உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது இப்படிப்பட்ட அமைப்புகளை இந்த ராகுவும் கொடுக்கும், சனியும் கொடுக்கும். 2வது குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காருங்க. 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் குருனுடைய பார்வையில் இருக்குங்க. இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை கடகம் ஆயில்யம் கடன் சார்ந்த அமைப்புகள், பொருளாதார ரீதியாக சரிவுகள் கண்டிப்பாக உண்டுங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும். சரி, இதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள். சரி, பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடக்கும், நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த 2.5 மாசம் சரிங்களா, அது எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும். மனசுக்கு மகிழ்ச்சியான, மனசுக்கு இனிமையை தருகின்ற சில
நிகழ்வுகள் வாழ்க்கையில நடக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள், எதிர்பார்த்த மனசுல ரொம்ப நாள் இருந்த அந்த ஆசைகள் வந்து பூர்த்தியாகும். வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க. நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. அதுல முன்னுக்கும் வருவீங்க. வாழ்க்கையில ஏதோ ஒரு மாதிரி வாழ்க்கை ஒரு பக்கம் திசை தெரியாம போயிருக்கும் நிறைய பேருக்கு. ஆனா இப்போ வாழ்க்கை மாறும். மெல்ல மெல்ல மாற்றங்கள் வரும். இந்த 2.5 மாசம் வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும் லைஃப்ல எடுத்துக்கோங்க. சரிங்களா? திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், அந்த ஒற்றுமை சார்ந்த அமைப்புகள் குறைவா இருக்குன்னா அது கண்டிப்பா சரியாகும். நல்ல வேலை கிடைக்குங்க. நல்ல உத்தியோகம் கிடைக்குங்க. சரிங்களா? வேலையே இல்லை சார் அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம சனி 9ஆம் வீடான பாக்கியத்துல வக்ரம் பெறும்போது தந்தையின் ஆதரவு கிடைக்கும். தந்தையின் மூலமாக ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் மூலமாக பொருளாதார உதவி கிடைக்கும். சரிங்களா? அதாவது அப்பா சப்போர்ட்டிவா இருப்பாருங்க உங்களுக்கு. சரிங்களா? 2வது குழந்தை அமைப்புகள் இதுல அளவுக்கு கிடைக்காம இருக்கு, லேட் ஆகிட்டு இருக்குன்னா கண்டிப்பா கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. நான் சொன்ன மாதிரி அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மறைமுகமான வழியில வருமானம் கிடைக்கும். பொருளாதார உதவிகள் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக லாபங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ரொம்ப நல்லா இருக்கு. வெற்றியை கொடுக்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரிங்க, நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல வசதிகள், வாய்ப்புகள், வீடு, மனை, வாகனம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வீடு கட்டுறது, வீடு வாங்குறது இதெல்லாம் தாராளமா நீங்க செய்யலாம். கை கொடுக்கும் கண்டிப்பா. ஏன்னா சுப செலவு, சுப விரயங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில உண்டுங்க. ஸோ இப்படிப்பட்ட அமைப்புகள்ல சனி வந்து அடுத்து, அதாவது முதல் 2.5 மாசம் சுமாரா போகும், பிரச்சனையோட போகும். அடுத்த 2.5 மாசம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியில உங்களை பொறுத்த வரைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.